ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு SRINI'S மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 6 Trigonometry எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 4. An aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. நமக்கு ஏரோப்ளேன் வந்து சி சர்ஃபேஸில் இருந்து 1800 மீட்டர் ஹைட்டில் இருக்கு. இங்கே இருந்து நம்ம 2 போட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். 2 போட்டுமே சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. தென் அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 அண்ட் 60 டிகிரி இருக்கு. அப்போ ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா இங்கே ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணுறோம் சி சர்ஃபேஸ்க்கு நேராக. தென் லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. தென் நியர்பை போட் பார்க்குறோம். இதனோட ஆங்கிள் என்ன இருக்குது? 60 டிகிரி. இப்போ இந்த 2 போட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறப்ப இது பேரலல் டு தி சி சர்ஃபேஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிள்ஸும் நமக்கு சேமாக தான் இருக்குமா? ஸோ இங்கே 60 டிகிரி. தென் லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப 30 டிகிரி. இப்போ சேம் டயக்ராமை நம்ம ரஃபாக ட்ரா பண்ணிக்கலாம். எப்பயும் போல் ஏ பி சி டி அப்படின்னு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் ஏபி வந்து ஏரோப்ளேனோட ஹைட்டு 1800. தென் ஆங்கிள் சி 60 டிகிரி, ஆங்கிள் டி 30 டிகிரி. நாம் 2 போட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சிடி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டுமே நமக்கு தெரியல பேஸில். ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இது ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒய் தான். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்படிங்கிறப்ப எப்பயும் போல் ஒரே ஆப்ஷன் தான். ஸோ tan theta is equal to opposite divided by adjacent. நமக்கு இந்த ட்ரையாங்கிளில் tan 60 அப்படின்னா ஏபி டிவைடட் பை பிசியா. இப்போ tan 60 அப்படிங்கிறப்ப அதோட வேல்யூ என்னது? √3 is equal to ஏபியோட வேல்யூ 1800. தென் பிசி எக்ஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை √3. எப்பயும் போல் நமக்கு டினாமினேட்டரில் ரூட் வரக்கூடாது. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். ஸோ 1800 டிவைடட் பை √3 தான் நமக்கு ஆக்சுவலாக இருக்குது. ஸோ √3யை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ஒரிஜினல் வேல்யூஸை எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. தென் √3 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 3 மட்டும் வருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1800 √3 டிவைடட் பை 3. நமக்கு 3 அண்ட் 1800 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 600. அப்போ எக்ஸோட வேல்யூ 600 √3. நமக்கு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர். அப்போ இதனோட வேல்யூ நமக்கு மீட்டர். இப்போ இந்த பொசிஷன் கிடைச்சிருச்சு 600 √3. நமக்கு ஆக்சுவலாக ஒய் தான் வேணும். அப்போ நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும்? ட்ரையாங்கிள் ஏபிடி. இங்கே பிடி அப்படிங்கிறப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் நமக்கு பிடி. எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 600 √3. தென் ஒய், இதுதான் பிடி வேல்யூ. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிடியில் tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை பிடி. tan 30 degree 1 divided by √3. then AB 1800. BD இப்போ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் 600 √3 plus Y.
இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். Then 600 root 3 plus y is equal to 1800 root 3. Then y ஒரு பக்கம் வச்சுட்டு கான்ஸ்டன்ட்டை இன்னொரு பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த வேல்யூ நம்ம ரைட் சைடில் மூவ் பண்ணிடலாம். y is equal to 1800 root 3 minus 600 root 3. இங்க root 3 காமன். Then 1800 minus 600 அப்படிங்கிறப்ப 1200. அப்போ y is equal to 1200 root 3. Then root 3 value 1.732. இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம். 1200 multiplied by 1.732. நமக்கு ஃபைனல் வேல்யூ 2078.4. இதுதான் y வேல்யூ. ஸோ யூனிட் மீட்டர். அப்போ நமக்கு y வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த y தான் நமக்கு ஆக்சுவலாக என்னது? Distance between the two boats. The distance between two boats is equal to 2078.4 meter. Thank you.